வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். 313வது ஆலயமாக மேஃபீல்ட் எஸ்டேட்டில் சேர்ந்த ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயத்துக்கு பின்னாடி 3 கிணறு இருந்துச்சான். அதில் ஒரு கிணறு தான் இப்போதைக்கு ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிணறுல இன்னமும் இந்த ஊற்று நீர் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கிணறு தான் முன்பு எஸ்டேட் உள்ள மக்களுக்கு உன்னதமான ஒரு பெரிய கிணறாக இருந்துச்சு. இந்த ஆலயத்துக்கு பின்னாடி மேஃபீல்ட் தமிழ் பள்ளி இருக்கு. இந்த ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்கிற வாசி நம்ம ஈஸியாக மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் என்னை கூட்டிகிட்டு ரூபன் ராஜ் மூலியமாக இந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணுற இளைஞர்கிட்டேருந்து உத்தரவாதம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த அம்பாலோட மண் இந்த ஆலயத்தை சேர்ந்து இருக்கிற மரத்துலையோ பூக்குழியிலையோ எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்கல. ஆனால் அவங்க கொடுத்த ஒரு அனுமதி பார்த்தோமா, இது வரைக்கும் 300 மேற்பட்ட கோவிலேருந்து மண் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த இடத்துலேருந்து நான் மண்ணே எடுத்ததில்லை. இதுதான் முறையாக கோவிலோட கருவறையில் இருக்கிற பாலஸ்தாபன் பண்ண இடத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அதுவும் அந்த மண் ஈஸியாக வரல. நம்ம அம்பாளுக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் காவல் தெய்வத்தை கேட்ட பிறகு தான் ஒரு பிடி மண்ணு கிடச்சிச்சு. ஆனால் வரும்போது அவ்வளோ உன்னதமாக இருந்துச்சு. என்னை கூட்டிகிட்டு வந்த கூலி மேர எஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் என் பின்னாடி ஏதோ ஒரு ரூபம் இருக்குது தெரிஞ்சுட்டு உள்ளுக்கு படம் பிடிச்சாரு. பட் அந்த ரூபம் அவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. பதிவில் கிடையவே கிடையாது. ஸோ வந்தார் பாருங்க கோயிலுக்குள்ளே. ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதுமாரி சான்ஸ் கிடைச்சதே இல்லை. இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல. இவையெல்லாம் அம்பாலோட சித்தம் சொல்லலாம். இந்த ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்கிற வாசி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்கொடையோ இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்ஸோ அல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையோ நீங்கள் கொடுத்து உதவலாம். மேஃபீல்ட் மாரியம்மன் ஆலயத்துக்கு முன்புறமே கம்போங் பசார் என்ற ஒரு கம்பத்தில் ஸ்ரீ முன்னீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு ரோட்டு ஓரமே ஒரு ஐயா கோயில் இருக்குது. இந்த ஐயா கோயிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடச்சி. இந்த ஐயா கோயில் மட்டும் இல்லை, பின்புறம் பார்த்தோமா ஒரு நாகம்மாவோட புத்தும் இருக்குது. அந்த இடத்துலேருந்து தான் ஒரு பிடி மண் எடுத்திருந்தோம். இந்த ஐயனுக்கும் வெறும் சூழ வழிபாடு தான் வச்சு செய்கிறாங்க. சில வழிபாடு கிடையாது. முன்பு உள்ள கோவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சு கூரையை எழுப்பி அதை ஒரு அழகாக கோவிலாக கட்டி வழிபட்டுக்கிட்டு வராங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்காக ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. எந்த இடத்துல மண் எடுத்தாலும் அந்த கோவிலோட குறிப்பும் அந்த கோவிலோட பெயரும் அந்த ஆலயத்தோட பேரும் டீட்டெயில்ஸும் எழுதி வைக்கிற பழக்கம் உண்டு. அதை ஜோட்டான் பண்ண பிறகு முதல் முறையாக ஒரு ஆத்தாங்கரையில் இருக்கிற முருகரோட ஆலயம் இருக்குது. அந்த இடத்துல நம்மளுக்கு அனுமதி கிடச்சிருக்கு. அங்கேயும் மண் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு குறி கொடுத்துருந்தாங்க. எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஆத்தாங்கரையில் இருக்கிற முருகர் கோயிலா எந்த கோயில்னு பார்த்தோம், எப்பா ஆத்தாங்கரை ஸ்ரீ பால தண்டாயுத பாணி ஆலயம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இது தசைக்குழுக்குள்ள தான் இருக்குது. ஆனால் இந்த ஆலயத்துக்கு பார்த்தா தான் தெரியுது, ஆத்தாங்கரையில் இருக்கிறது முருகர் கிடையாது, பால தண்டாயுத பாணி கிடையாது. அது பழனி ஆண்டவர்னு சொல்லலாம். ஏன்னா அச்சல் பழனி மலையில் இருக்கிற அதே முருகரை இந்த ஆத்தாங்கரையில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. என்னமோ பழனிக்கே போன மாரி ஒரு ஃபீல். ஆனால் ரொம்ப எளிதாக, ரொம்ப சின்னதாக, ரொம்ப அருமையாக இந்த ஆலயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த வேளையில் இந்த ஆலயத்தை இன்ட்ரடக்ஷன் பண்ண நம்ம கோவில் கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் ரூபன் ராஜுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்தில் ஒரு பிடி மண்ணை கொடுக்க சொல்லி அனுமதியும் கேட்டிருந்தாரு. அவர் மூலியமாக பெற்ற இந்த ஒரு அனுமதி நான் உகந்த ஒரு அனுமதியை தான் கருத்துறேன். காரணம், இங்கே இருக்கிற பழமையான வேலும் பார்க்க முடிச்சு, இந்த பழமையான முருகரையும் பார்க்க முடிச்சு. எப்போ கண்ணு குளிராக இருக்குது. இந்த முருகரோட வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வரணும்னு சொல்லி ஒரு உத்தரவும் சொல்கிறேன். அதே நேரத்தில் இவரோட புடிமண் ஆத்தாங்கரையில் இருக்கிற ஒரு தலைவிரிச்சா மரத்துலேருந்து தான் எனக்கு ஒரு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. அந்த வாய்ப்பை நான் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டேன். காரணம், இது போன்ற ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த பதிவும் எடுக்கிறதுக்கு ஒரு அனுமதியும் கிடச்சிருச்சு. இந்த வேளையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
316வது ஆலயமாக ஹெங் எஸ்டேட்டை சேர்ந்த அருள்மிகு ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த எஸ்டேட் வந்து தாசை குலுகோர் என்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. பல தாமான் வந்துருச்சு, கடை வரிசை வந்துருச்சு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்னென்னமோ வந்துருச்சு. ஆனால் இந்த ஆலயம் வந்து ரோட்டு பகுதியில் இருக்கிறவாசி இந்த ஆலயத்துக்கு வந்து ரீலொகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு இடம் கொடுத்து கோயில் கட்டுறதுக்கு எல்லா வழிமுறையும் கொடுத்துருக்காங்க. தற்பொழுது இந்த ஆலயம் வந்து இந்த இடத்துல இருக்கிறவாசி இது பழமையான இடமா இருக்கிறவாசி ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். அதுவும் அவங்களோட வில்வ மரத்துலேருந்து தான் ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த முன்னீஸ்வரர் மிக பழமையான முன்னீஸ்வரர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிலை வடிவம் இதுக்கப்புறம் வந்து செதுக்க போகிறது எல்லாம் வந்து கருங்கல்லில் போயிட்டாங்க. ஆனால் இது பழமையாக இருக்கிற இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் 1008 சாயில் ப்ராஜெக்ட் நாளை தொடரும்.